அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வீண் விரயம் செய்யாதீங்க. அப்போ எது வீண் விரயம்? அப்போ அதே மாதிரி உலகம் அதாவது உலகத்தை நீங்கள் அனுபவிங்கன்னு நல்லா சொல்லிட்டான். உலகத்தை எவ்வளோ அனுபவிக்கிறது? இப்போ நம்ம கடமைகளை காம்ப்ரமைஸ் பண்ணாத அளவுக்கு உலகத்தை நம்ம அனுபவி. அல்லாஹ் சுமத்திய பொறுப்புகள் இருக்குல்ல, ஒரு முஸ்லீமுக்கு என்னென்ன பொறுப்புகள் நம்ம மீது விழுதுங்கிறத பார்த்துக்கணும். அந்த பொறுப்புகளுக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கணும். அதை ஒதுக்காமல் பணமே கதி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா, அல்லது வெறும் பொருளாதாரம் திரட்டுறதுக்கு ரீசன்ஸ் நிறைய ஷைத்தான் எடுத்து கொடுப்போம். ஏன்டா நம்ம சம்பாதிச்சதாங்க நான் நிறைய செலவு பண்ண முடியும், சம்பாதிச்சதாங்க நான் இது பண்ண முடியும். ஆனால் உன் ரூ செத்துருமே. நீ சம்பாதிச்சு தர்மம் பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இது பண்ணுவேன், உன் ரூ செத்துரும். நீ அந்தந்த இடத்துல அல்லாவுக்கான நேரம் ஒதுக்கலை. அந்தந்த எல்லா வேலையிலும் நாம் இருக்கணும். உஸ்மான் ரலி அவங்க சம்பாதிச்சாங்க, இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்கன்னா அதே சமயம் அவங்க இபாதத்துலேயும் ஊறி தெளிச்சாங்க. டெய்லி குரான் படிக்கிறது டைம் ஒதுக்கணும். இவங்க இப்போ இன்றைக்கி இருக்கிற சைக்கிள் நம்ம என்ன பண்ணுறோம்? டைம் ஒதுக்குறோமா? குரானுக்கான டைம் ஒதுக்குறோமா? கேட்டால் என்னங்கிறோம்? இப்படி சம்பாதிக்க போகிறோம், அது பண்ணுறோம். நான் நல்ல வழியிலே நானும் கெட்ட வழியிலே செலவு பண்ணுறேன், நல்ல வழியிலாம் செலவு செத்துருவேன், நீ செத்துருவே. அப்போ இந்த உலகத்தில் தொடர்ச்சியாக நிலைச்சிருக்க முடியாது. ஒரு கட்டத்தில் பொருளாதாரம் நின்றுச்சு, நீ செய்கிறதுக்கு வேறு அரசியல் இல்லை அப்படின்னா பைத்தியமாயிருவார். நம்மளே நாமளே எடை போட்டுக்கணும். அதெல்லாம் என்ன சொல்கிறான்? இந்த வீண் விரயம் செய்யாதீங்க. இப்போ இங்கே வீண் விரயம்னா என்ன? இப்போ சில விஷயங்கள் வேணால் நம்ம சொல்லலாம் வீண் விரயம்ட்டு. உதாரணத்துக்கு இந்த லட்சக்கணக்கில் இந்த வெள்ளைக்காரனுடைய இந்த லைஃப் ஸ்டைல் இருக்கு பாருங்க. செருப்பு 10 லட்சம், பெல்ட்டு 1 லட்சம், 10 லட்சம். ஒரு குச்சி பேக் ஒன்று வந்துச்சு 28 லட்சம் ரூபா. இது அது ஒரு ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருள் கூட பல லட்சம். என்னன்னா அவங்க அதைத்தான் யூஸ் பண்ணுவோம். இப்படி அழிச்சாட்டியம் பண்ணுறது. இப்போ ஒரு கார் இருக்குது, இது ஆடம்பரமா? இப்போ எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போகிற கும்பலாக போகிறதுக்கு எங்களுக்கு பார்த்திங்கன்னா காரில் போகிறது பஸ்ஸில் போகிறதோட சீப்பு. காரை வச்சுட்டு பாரு, அல்ல வீண் வரையும் செய்ய வேணாங்கிறாங்க. காரை பயன்படுத்தலாம். இப்போ கார்லேயே வீண் வரையும் இருக்குது. என்ன இருக்குது? லக்ஸரி காரு அத்தனை கோடி ரூபா போட்டு 10 கோடி ரூபா போட்டு போகணுமான்னா, அப்போ இதிலேருந்து புரிஞ்சுக்கணும், வீண் வரையம்ங்கிறது நாம் ஒருத்தர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அப்போ இது எல்லாத்துலேயுமே கொண்டு வரலாம். இப்போ 500 ரூபா ஷர்ட் இருக்குது, 1000 ரூபா ஷர்ட் இருக்குது. 1000 ரூபா ஷர்ட் வீண் வரையும் கிடையாது. 500 ரூபா ஷர்ட் தான் வீண் வரையும். 3 தடவை வாஷ் பண்ணிங்கன்னா அது காணாமல் போயிடும். அதே ஒரு 1000 ரூபா போட்டு ஒரு 1500 ரூபா போட்டு ஒரு ஷர்ட் வாங்கினீங்கன்னு வச்சிங்களா, அது லைஃப் வரும். பிராண்டிங் ஓரளவுக்கு இருக்குது, டீசென்ட் பிராண்டு. அதை நம்ம பயன்படுத்தி நம்ம ஒரு பிடிச்சிருக்கு, அது ரீயூஸ் பண்ணும்போது அது நல்லா இருக்குது அப்படின்னா வாங்கலாம், தப்பு கிடையாது. ஒரு செப்பலே வாங்குறீங்க 2000 ரூபாய்க்கு வாங்கலாமா? வாங்கலாம். அது 2 வருஷம் வரும், நீங்கள் 3 வருஷத்துக்கு உழைக்கும் அப்படின்னா அது வாங்கலாம். அது மாதிரி இந்த ஒரு லிமிட்டடுக்குள்ளே போகிறது. ஸோ இதனால் அந்த வீண் விரயம் எதுங்கிறது நம்ம வரம்பு விதிக்க முடியாது. அது நீங்கள் அவங்களுடைய அதை முன்னாடி எல்லாம் சொல்லிட்டான்ல, இறையச்சம் உடையவர் தான் எல்லாம் நேசிக்க தக்குவா மேற்கொள்ளுங்கன்ட்டு. எல்லாத்துலேயுமே தக்குவா தான் ஃபாலோ பண்ணிக்கணும். அவங்களுடைய அந்த ஸ்டாண்டர்ட் என்னங்கிறத அவங்க தான் ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ